மோடி கார்த்திக், பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு திரு காலாத்தீஸ்வரர் யானமிகை திருக்கோவிலான மாசி மக திருத்தேரோட்டமானது 12 நாட்கள் முயற்சியாக நடைபெறக்கூடிய ஒரு காலம். இது வரக்கூடிய மார்ச் 12ஆம் தேதி உத்தமபாளையம் தேரோட்டம் நடைபெறக்கூடிய ஒரு சூழலை இந்து அறநிலையத்துறை மூலம் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு ஏற்றால் போல் சாலை விதிகளை உடனடியாக சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்று பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 1 மாதத்திற்கு முன்பே மனு அளித்தும் அதற்கு அடுத்தது போல் உடனடியாக இது சம்பந்தப்பட்ட கம்பம் சட்டமன்ற தொகுதியினுடைய நம்ம பகுதியினுடைய எம்எல்ஏ அவர்கள் நேரடியாக உத்தமபாளையத்திற்கு ஆய்வு செய்து தமிழ்நாடுடைய அரசாங்கத்திற்கு தேரோட வீதிகளில் சாலைகள் வசதிக்காக 2,80,00,000 ரூபாய் பெற்றுத் தருவேன் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். அது சொன்னதன் அடிப்படையில் இதுவரைக்கும் எந்த ஒரு டெண்டர் இதுவரைக்கும் விடப்படவில்லை. ஆனால் இன்று தேருடைய மண்டபப்படி குறிப்பாக சாமி ஊர்வலம் வரக்கூடிய இப்படிப்பட்ட நிலையில் இன்று நீங்க போய் பார்த்தீங்களா தெரியும், சாலை மிக மோசமாக உள்ள ஒரு காரணத்தினால் விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய தலைமையினுடைய உத்தரவுக்கு இணங்க விஸ்வஹிந்து பரிஷத் இந்த உத்தமபாளையம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஆயத்தமாக முற்றுகையிட்டதனுடைய விளைவாக பேரூராட்சியினுடைய உதவி செயற்பொறியாளருடைய இயக்குநர் அவர்களும் பேரூராட்சியினுடைய தலைமை செயற்பொறியாளர் அவர்களும் இந்த உத்தமபாளையம் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர்களும் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி நாங்கள் வரக்கூடிய 7ஆம் தேதி முழுமையாக தேரோட சாலையை சரி செய்து விடுவோம், தேர் போகக்கூடிய அனைத்து வசதிகளும் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் என்று எங்களுக்கு குறிப்பிட்ட 3 அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததின் பேரில் இப்ப போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது. இது உடனடியாக பேரூராட்சி நிர்வாகம் செவி சாய்க்கவில்லை என்று சொன்னால் 7ஆம் தேதி 4 மணிக்கு எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி அந்த சாலைகளை சரி செய்ய மறுக்கும் பட்சத்தில் 7ஆம் தேதி இரவு 8 மணிக்கு பேரூராட்சியினுடைய அலுவலகத்தை சங்க பரிவார அமைப்புகள் இழுத்து மூடி சாவியை எங்களிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பேரூராட்சி நிர்வாகம் அறிவிக்கக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடாது. அதுபோல் இங்கு சொல்லக்கூடிய 2,80,00,000 ரூபாய் பணம் எங்கே என்பது பத்திரிகைகளுடைய வாயிலாகவே நாங்கள் விட்டு விடுகிறோம். ஏன்னா நாங்கள் என்று சொல்லவில்லை, இந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் தான் பேருக்கு 2,80,00,000 ரூபாய் கொடுத்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஃபண்டு எந்த இடத்தில் அவங்க அதை பயன்படுத்த போறாங்க என்று பத்திரிகை வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை உத்தரவுக்காக நாங்கள் இந்த விஷயத்திற்காக அடிக்கடி நாங்கள் மாநில தலைமைக்கும் மாவட்ட தலைமைக்கும் சேர்த்துக் கொண்டுகிட்டே இருக்கிறோம். தலைமை எந்த உத்தரவு கொடுக்கிறதோ அந்த உத்தரவின் அடிப்படையில் அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் என்று தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.